சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் கூட இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்குங்க. 50% குக் ஆனால் போதும். 50% குக் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நீல வாக்கில் தான் நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணணும். இது வதங்கினதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். அது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி அதையும் குட்டிக்கிட்டே கட் பண்ணி அது கூட சேர்த்து அதையும் வதக்கிக்குவோம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் காரக்குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும், காரத்தை எடுத்துரும். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 10 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து அது கூட வதக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்துக்கு தேர்ப்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி தீஞ்சிடாமல் கம்மியாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கலவை, வதக்கி அரைச்சி வச்ச கலவை எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கிட்டு அதை கரைச்சி புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது ஒரு கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதையும் அது கூட சேர்த்து ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம அப்படியே வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது சூப்பராக இருக்கும். தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.